Hi, Vanakkam and welcome to my channel PFC. This is part 2 of Varkala trip. போன vlogல நாங்க ஜட்டாயு வாட்ச் சென்டர் பார்த்துட்டு பரவூருக்கு கிளம்பிட்டோம். அங்க மேங்க்ரோவ் வில்லேஜ் அட்வென்ச்சர் பார்க்ல ஒரு லாங் டனல் போட் ரைட் புக் பண்ணிட்டு சேஃப்டி ஜாக்கெட் போட்டு கிளம்பிட்டோம். அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? இந்த போட் ரைட் அரௌண்ட் 2 to 2.5 hours ரைட் டைம் ஆகும். இங்க வேற அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் கூட இருக்கு, லைக் கயாக்கிங், ஸ்பீட் போட், பனானா போட் ரைட் அண்ட் லேண்ட் ஆக்டிவிட்டீஸ் கூட இருக்கு. கயாக்கிங்ல சோலோ அண்ட் டபுள் ரைட் கூட போகலாம். ரெண்டுக்குமே 600 rupees per person தான் ஆகும். அண்ட் இந்த ஒரு போட் ரைட் 1500 rupees per போட்க்கு சார்ஜ் பண்ணுவாங்க. பட் இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அந்த பிரைஸ் வர்த்து தான். ஆழம் கம்மியா இருக்கிற இடத்துல ஒரு 15 minutes தண்ணியில இறங்கி ஆடலாம். என்னடா ரோட்ல படம் ஓட்ற? எது ரோட்லயா? கடல்ல தானே போயிடுச்சு. எப்படி கரைக்கு வந்துச்சு? மூஞ்சப்பா, மூஞ்சியும் முகர கட்டிங்க. இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? அந்த ஒரு ப்ளீசிங்கான எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஐட்னரிக்கு பைக் எடுத்துட்டு கிளம்பிட்டோம். எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கா? என்ன ராமலிங்கமாலைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? எங்களோட நெக்ஸ்ட் ஐட்னரி கப்பில் பீச். இங்க சென்டர்ல ரோடு இருக்கும், ஒரு பக்கத்துல பேக் வாட்டர், இன்னொரு பக்கத்துல பீச்னு வியூவே ரொம்ப சீனிக்கா இருக்கும். பீச்ல இருக்க சாண்ட் பிளாக்காவும் அந்த வேவ்ஸோட கலர் ஒயிட்டாவும் காம்பினேஷனே சூப்பரா இருக்கும். இங்க இருந்து பீஸ்ஃபுல்லா சன்செட் கூட பார்க்கலாம். அங்க கூட பீஸ்ஃபுல்லா இருக்க விடாம போட்டோ எடு, வீடியோ எடுன்னு காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன செய்றா? இந்த பரந்த லோகத்தில் இருக்கும் பராக்கிரம பரம பிதாவே, இந்த வித்தியாசமான உலகத்தில் இருக்கும் விக்ரமின் பிதா மகனே, ப்ளீஸ் கம். உங்கள் அன்பான, உங்கள் அறிவா நல்லா இல்ல, அதை விட இது நல்லா இல்ல. நல்ல வித்தியாசமா கொடுங்க. நல்லா இல்ல. அங்கேயே சன்செட் பார்த்துட்டு அன்னைக்கான நாளை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே மறுபடியும் ரெண்டல் பைக் எடுத்துட்டு எங்களோட டே 3க்கான ஃபர்ஸ்ட் ஐட்னரி காவேரி எலிஃபென்ட் பார்க்கு போயிட்டோம். இங்க என்ட்ரி ஃபீ 100 rupees per person அண்ட் எலிஃபென்ட் ரைட் போனோம்னா 500 rupees per person ஆகும். புயல் மாதிரி வந்து கொண்டிருக்கிறார் மாஸ்டர் புல்லட் பாண்டி, இதோ வந்து விட்டார். இங்க எலிஃபென்ட் மாத்திரம் இல்ல, டிஃப்ரெண்டான ஃபிஷ் வெரைட்டி, ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் கூட இருக்கு. அதை பார்க்கறதுக்கு தான் ஆர்வமா கிளம்பிட்டோம். ஃபிஷ் அக்வேரியம் செட்டப் சின்னதா இருந்தாலும் ரொம்ப யூனிக்கா டிஃப்ரெண்டா இருக்கிற ஃபிஷ்ஷஸ் எல்லாம் இங்க இருக்கு. இவனோட பிரீட் பேரு ஜெயண்ட் கௌரமி. ஹைபிஸ்கஸ் பெட்டல்ல சூப்பராகவே சாப்பிட்டுடுவான். எவ்வளோ பெட்டல்ஸ் போட்டாலும் கிரைண்டர் மாதிரியே அரைச்சி தள்ளிடுவான். ஆஸ்பத்திரி ரொட்டியெல்லாம் இப்படித்தான் இருக்கும் போல் இருக்கு. அக்வேரியமை பார்த்து முடிச்சுட்டு இன்னும் சில எலிஃபென்ட்ஸை பார்க்கலான்னு கிளம்பிட்டோம். எங்க கூடவே ஒரு கைடும் வருவாங்க, which is included in the entry fee, and அவங்களுக்குன்னு செப்பரேட்டா பே பண்ண தேவையில்லை. இந்த 3 எலிஃபென்ட்ல லாஸ்ட்ல இருக்கிற எலிஃபென்ட்டோட பேர் தான் மோதி. இந்த 3 எலிஃபென்ட் பண்ற சேட்டையும் பார்க்க காமெடியா இருந்துச்சு. அதுக்கு அடுத்து ரெப்டைல்ஸை பார்க்க போனோம். மருத்துவத்தில் மட்டும் அவர் தேர்ச்சி பெற்றவர் என மக்கள் நினைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் தற்காப்பு கலையின் இங்க பாம்பு கூட ஹெட்ஜாக், சின்ன சைஸ் இக்வானா அண்ட் பெரிய சைஸ் இக்வானா, பட்டர்ஃப்ளை விங்ஸ், ஆஸ்ட்ரிச்சோட எக் ஷெல் எல்லாமே டிஸ்பிளேல இருந்துச்சு. அது முடிச்சுட்டு வெளியே வந்து ஒரு சின்ன யூனிக்கான கேம்ஸ் கூட வச்சிருந்தாங்க. அது கூட ஆடி முடிச்சுட்டு அடுத்த பேர்ட்ஸ் பார்க்க கிளம்பிட்டோம். இந்த மக்காவோட பேரு அப்போ நல்ல டான்ஸ் கூட ஆடி காட்டும்.
அங்கே ஈமு கோழி அண்ட் ஆஸ்ட்ரேஜ் கூட இருந்துச்சு. ஈமு கோழி நான் ஃபர்ஸ்டே பார்த்துருக்கேன், பட் ஆஸ்ட்ரேஜை நேரடியாக பார்க்கறது இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். எலிஃபென்ட் பார்க்க முடிச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட் ஐட்னரிக்கு கிளம்பிட்டோம், அதாவது ஒடியம் பீச். அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் ஆஃப் சீசனில் போயிட்டோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸில் எங்களால் விளையாட முடியல. ஸோ அங்கே இருக்க லோக்கல்ஸ் கிட்ட கேட்டப்போ அவங்க கபில் பீச் கிட்ட எண்டில் போனீங்கன்னா பேக் வாட்டரும் பீச்சும் சேர ஸ்பாட் இருக்கும், அங்கே போய் விளையாடலான்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு தான் வண்டியை எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இது ஒரு பர்ஃபெக்டான பிளேஸ், ஒரு யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஏன்னா இந்த பேக் வாட்டரும் பீச்சும் சேர்ற அந்த எக்ஸாக்ட் ஸ்பாட்டில் நின்று தண்ணியில் விளையாடணும். தண்ணியில் ஆடி முடிக்கிறதுக்குள்ளே லன்ச் டைம் ஆயிடுச்சு. ஸோ வண்டியை எடுத்துன்னு கிருபா ரெஸ்டாரண்ட்க்கு போயிட்டோம். இது அங்கேயே இருக்கிற சில பேர் சஜஸ்ட் பண்ண ரெஸ்டாரண்ட். அங்கே வந்து கிளாம்ஸ், ஃபிஷ், பரோட்டா, எக் கறின்னு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு மறுபடியும் ரெசார்ட்க்கு கிளம்பிட்டோம். இது எங்களோட லாஸ்ட் இயர் ஒர்க்கலான்றதுனால ஷாப்பிங் பண்ணுறதுக்காக நார்த் கிளிஃப் வழியாக போகணும். நிறைய ஐட்டம்ஸ் ஷாப்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அன்னைக்கு நைட் நம்ம கெஃபே ஹாப்பிங் கூட பண்ணோம். அங்கே இருக்கிற ஃபேமஸான கெஃபே வந்து டார்ஜிலிங் கெஃபே, புத்தா கெஃபே. நீங்கள் கூட அங்கே போனீங்கன்னா கெஃபே ஹாப்பிங் பண்ணுங்க. இட்ஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ், பட் ட்ரை நாட் டு ஸ்பெண்ட் மோர் இன் தோஸ் கெஃபேஸ் பிகாஸ் அங்கே ப்ரைஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாகவே இருக்குது. நெக்ஸ்ட் டே வர்க்காலா ஸ்டேஷன் போகிற வழியிலே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அங்கே அந்த ட்ரெயின் ஏறி பெங்களூருக்கு வந்துட்டோம். இதோட இந்த vlog ஓட எண்டுக்கு வந்தாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.